வணக்கம். புதுச்சேரி காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணநகர் பகுதியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான திரு ஜான்குமார் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரியில் இன்னும் ஒரு சில தினங்களில் மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு கட்சியினர் தங்களின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரி முழுவதும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து தாமரை சின்னத்திற்கு காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளருமான ஜான்குமார் காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிக்க சென்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரை தொகுதி மக்கள் சிறப்பாக வரவேற்றனர். இதனிடையே தொகுதி மக்களிடம் பாரதிய ஜனதா கட்சி அமல்படுத்திய பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை எடுத்து கூறி பொதுமக்களிடம் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், தொண்டர்கள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரின் ஆதரவாளர்கள் திரளாக உடனிருந்தனர். அனைத்து ஊழல் கட்சிகளையும் இணைத்து இந்திய கூட்டணி அவர்களுக்கு ஜெயிலுக்கும் பெயிலுக்கும் நேரம் சரியாக இருக்கிறது என பாஜக தேசிய தலைவர் நட்டா தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து அக்கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா நேற்று மாலை புதுச்சேரியில் ரோடு ஷோவில் பங்கேற்றார். புதுச்சேரி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சாலை அருகில் தொடங்கி காந்தி வீதி வழியாக அஜந்தா சிக்னல் வரை 1.7 கிலோமீட்டர் தூரம் இந்த ரோடு ஷோவில் கலந்து கொண்டார். அலங்கரிக்கப்பட்ட திறந்த வாகனத்தில் தமிழரின் பாரம்பரிய உடையான வேட்டி சட்டை துண்டு அணிந்து நின்றபடி வந்த ஜே.பி. நட்டா தாமரை சின்னம் பொறித்த அட்டையை காட்டி வேட்பாளர் நமச்சிவாயத்துக்கு ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி, வேட்பாளர் நமச்சிவாயம், பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோர் உடனிருந்தனர். இதில் பேசிய ஜே.பி. நட்டா, இந்திய கூட்டணி கட்சிகள் ஊழல் நிறைந்தவையாக உள்ளன. கூட்டணியில் உள்ள ஒவ்வொரு கட்சியின் மீதும் ஊழல் வழக்கு உள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி ஊழலுக்கு எதிரானவர். ஆகவே அவர் ஊழலை ஒழித்து வருகிறார். ஊழலை ஆதரிக்கும் கட்சிகளை பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கின்றன என்றார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் செயல்படவில்லை, அவரை மோடி செயல்பட விடவும் இல்லை என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திய கூட்டணி சார்பில் பொதுக்கூட்டம் தட்டாஞ்சாவடி பகுதியில் உள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூட மைதானத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வேட்பாளர் வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி மேலிட பொறுப்பாளர் அஜய் குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். இந்த பரப்புரை பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசுகையில், மோடி அரசாங்கம் தேர்தல் முறையில் ஆட்சிக்கு வராமல் குறுக்கு வழியில் ஆட்சி கவிழ்ப்பு செய்து நாடு முழுவதும் 444 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியவர்தான் பிரதமர் மோடி. பாஜக கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத அமைச்சர்களோ எம்எல்ஏக்களையோ எம்பிக்களை தொல்லை கொடுக்கும் வேளையில் மோடி அரசு ஈடுபட்டு வருகின்றது. மாநில அந்தஸ்து தரமாட்டோம் என்ற வாக்குறுதியை பாஜக கொடுக்காததால் புதுச்சேரியை பாஜக புறக்கணித்துள்ளது. இந்திய கூட்டணி ஆட்சி வந்தவுடன் மூடி கிடக்கும் ஆலைகள், ரேஷன் கடைகள், நூற்பாலைகள் திறக்கப்படும். புதுச்சேரி முதலமைச்சரை பார்த்து பரிதாபப்படுகின்றேன். அவரும் செயல்படவில்லை, அவரை மோடியும் செயல்பட விட மறுக்கின்றார் என்றார். புதுச்சேரியில் 100% ஓட்டு பதிவினை வலியுறுத்தி பிஆர்டிசி பஸ்ஸில் விழிப்புணர்வு பிரச்சாரம் துவங்கியது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்படி முறையான வாக்காளர் கல்வி மற்றும் தேர்தல் பங்கெடுத்தல் ஸ்வீப் என்ற திட்டத்தின் கீழ் புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் பல விழிப்புணர்வு நிகழ்வுகளை வாக்காளர்களுக்காக நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி தேர்தல் அலுவலகம் 100% ஓட்டுப்பதிவை வலியுறுத்தி வில்லுப்பாட்டு, தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பாக புதுச்சேரியில் இயங்கும் பிஆர்டிசி பஸ்களில் 100% ஓட்டுப்பதிவு குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பெரிய அளவிலான பேனர் வைத்து புதுச்சேரி வாக்காளர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டு பிச்சை கேட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்து நடைபயணம் மேற்கொண்டார்.
நடைபெற இருக்கின்ற 2024ஆம் ஆண்டிற்கான பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் சுயேட்சையாக போட்டியிடுகின்ற வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வாலி சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வந்தார். அதன் ஒரு பகுதியாக இன்று வில்லியனூர் பெரிய கோவிலில் தனது பிரச்சாரத்தை நூதனமான முறையில் தொடங்கினார். இதில் சுயேட்சை வேட்பாளர் மாஸ்கோ வாலி சின்னத்திற்கு ஓட்டளிக்க வேண்டி பொதுமக்களிடம் பிச்சை ஓட்டு கேட்டு நூதனமான முறையில் வாக்குகளை சேகரித்தார். மேலும் தலையில் வாளி வைத்துக் கொண்டும் தனது உடம்பில் புதுச்சேரி மக்கள் வாலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் தனது உடம்பில் பதாகைகளை கட்டிக்கொண்டு கையில் தட்டுடன் வாலி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி ஓட்டு பிச்சை கேட்டு வாக்குகளை சேகரித்தார். மேலும் என்னை போன்ற ஏழை குடிமகனை தேர்ந்தெடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு உதவும் வகையில் எனது பணியை ஆற்றுவேன் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறும் 19ஆம் தேதி அன்று ஜிப்மர் மருத்துவமனையின் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி காலை முதல் மாலை 5 மணி வரை நடைபெறுகிறது. வாக்குப்பதிவை முன்னிட்டு பள்ளிகள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களுக்கு வரும் 17ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு நாளான 19ஆம் தேதி அரசு பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதால் கோரிமேடு பகுதியில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனையில் புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என ஜிப்மர் இயக்குநர் அலுவலக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்று பொதுமக்கள் ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவுக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் என்றும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை சேவைகள் அனைத்தும் இயங்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பிரச்சாரத்திற்காக புதுச்சேரிக்கு வருகை புரிந்த பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டா அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் நகர மாவட்ட தலைவர் VCC நாகராஜன் அவர்கள் வரவேற்றார். நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஒரு சில தினங்களே உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்து தேர்தல் பரப்புரை பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் திரு நமச்சிவாயத்திற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டா அவர்கள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தார். அவரை வரவேற்கும் விதமாக பாரதிய ஜனதா கட்சியின் கல்வியாளர் பிரிவின் நகர மாவட்ட தலைவர் திரு VCC நாகராஜன் மற்றும் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் துணைத் தலைவர் திரு செல்வம் ஆகியோர் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் ஜெயபிரகாஷ் நட்டாவை வரவேற்றனர். இந்நிகழ்வின் போது திரளான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் திருநங்கைகள் தின கொண்டாட்டத்தில் வீடு வழங்க வேண்டுமென திருநங்கைகள் கோரிக்கை விடுத்தனர். சமூகத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்து வரும் திருநங்கைகள் தங்களை 3ஆம் பாலினமாக அங்கீகாரம் அளிக்க கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர். அதன்படி கடந்த 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் திருநங்கைகளுக்கு 3ஆம் பாலினம் என்று அங்கீகாரம் கொடுத்து தீர்ப்பு வழங்கியது. இந்த நாளை திருநங்கையர்கள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. திருநங்கையர் தினத்தையொட்டி புதுவையில் உள்ள பாரதி பூங்காவில் சகோதரன் அமைப்பு சார்பில் திருநங்கையர்கள் ஒன்று கூடினர். அவர்கள் கேக் வெட்டி ஒருவர் வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர். புதுவையில் திருநங்கையர்களின் நலனுக்காக சகோதரன் என்ற அமைப்பை நடத்தி வரும் சீதட் நாயக் கூறும்பொழுது, புதுவை அரசு வீடற்றவர்கள் நலனுக்காக அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டி வருகிறது. சாலையோரத்தில் உள்ளவர்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. ஆனால் பல திருநங்கைகள் வீடு இன்றி அவதிப்பட்டு வருகின்றனர். எனவே அரசு அவர்களுக்கு வீடு வழங்க வேண்டும். திருநங்கையர்களுக்கு யாரும் வாடகைக்கு வீடு கொடுப்பது இல்லை. அவர்களுக்கு சொந்தமாக வீடு இருந்தால் அனைத்து திருநங்கையர்களும் சுய தொழில் செய்து வருமானத்தை ஈட்டிக் கொள்வர். அவர்களது வாழ்வாதாரத்திற்கு அரசு இதனை செய்து தர வேண்டும். திருநங்கையர்கள் தங்களது வாழ்வில் ஒவ்வொரு நாளையும் போராடித்தான் கடக்க வேண்டி உள்ளது. தற்பொழுது சில இடங்களில் திருநங்கைகளுக்கு வேலை கொடுக்கிறார்கள். இந்த விழிப்புணர்வு எல்லோருக்கும் வர வேண்டும். திருநங்கைகளுக்கு அரசு வேலை, நிதி உதவி உள்ளிட்டவை கொடுத்தால் சமூகத்தில் திருநங்கைகள் ஆகிய நாங்களும் சுய மரியாதையுடன் கௌரவத்துடன் வாழ முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி கவர்னரின் செயலாளராக IAS அதிகாரி நெடுஞ்செழியன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதுச்சேரி ஆளுநரின் செயலாளராக இருந்த அபிஜித் சௌத்ரி இடமாற்றம் செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டு செயலர் நெடுஞ்செழியன் புதுவை ஆளுநரின் தனி செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். கவர்னரின் செயலர் பொறுப்பினை லிங்க் அடிப்படையில் கவனித்து வந்த மற்றொரு IAS அதிகாரி மாணிக்க தீபன் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இதற்கான உத்தரவை நிர்வாக சீர்திருத்தத்துறை சார்பு செயலர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ளார்.
புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் குடிபோதையில் ஒருவர் டாக்டரின் கழுத்தை கத்தியால் அறுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி பூமியன்பேட்டை பாவனர் நகரை சேர்ந்தவர் வினோத். இவர் பெயிண்டர். இவரது மகன் மகேஷ். கடந்த 12ஆம் தேதி நடந்த பைக் விபத்தில் படுகாயமடைந்த மகேஷ் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் நேற்றிரவு மகேஷை பார்க்க குடிபோதையில் மருத்துவமனைக்கு வந்த அவரது தந்தை வினோத் தனது மனைவியுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதன் பிறகு மருத்துவமனை வாசலில் வினோத் கத்தியுடன் நின்று கொண்டிருந்த போது அவ்வழி சென்ற மருத்துவர் நவீனை சிறிதும் தாமதிக்காமல் தான் வைத்திருந்த கத்தியால் அவரது கழுத்தை அறுத்தார். மருத்துவரின் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பொதுமக்கள் ஓடி வந்து வினோத்தை பிடித்து தர்ம அடி கொடுத்து பெரியகடை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மருத்துவமனையில் இருந்த மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சிகிச்சைக்காக வந்த நோயாளிகள் காத்திருந்ததால் பதட்டமான சூழல் நிலவியது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த வைத்திலிங்கம் எம்பி, சுயேட்சை எம்எல்ஏ நேரு, சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் ஸ்ரீராமுலு ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இச்சம்பவத்தால் அங்கு நேற்றிரவு பரபரப்பு ஏற்பட்டது. இந்திரா நகர் தொகுதி திலாசுப்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று கைச்சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரி மக்களவை தொகுதியில் இந்திய கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து இந்திரா நகர் தொகுதி திலாசுப்பேட்டை பகுதியில் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் வீடு வீடாக சென்று காங்கிரஸ் அரசின் சாதனைகளை துண்டு பிரச்சுரமாக வழங்கி கை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது இந்திரா நகர் தொகுதி பொறுப்பாளர் காந்தி, தொகுதி செயலாளர் ராதாகிருஷ்ணன், அவைத் தலைவர் கோதண்டராமன், பொருளாளர் பிரபு, துணை செயலாளர் சுப்பிரமணியன், பிரதிநிதி தேவநாதன், ஜெகநாதன், செயற்குழு உறுப்பினர்கள் செல்லதுரை, ஜெகதீசன், பூபாலன், ராஜ்குமார், ராதாகிருஷ்ணன், இந்திரா நகர் தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். மாடுகரை ஏரிக்கரையில் பாதிக்கு வைத்திருந்த 300 லிட்டர் சாராயத்தை நெட்டப்பாக்கம் போலீசார் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே மாடுகரை ஏரிக்கரை பகுதியில் சாராயம் பாதிக்கு வைத்திருப்பதாக நெட்டப்பாக்கம் போலீசார் ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நெட்டப்பாக்கம் உதவி ஆய்வாளர் வீரபத்திரன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். அப்பொழுது போலீசார் வருவதை அறிந்து கொண்ட நபர்கள் அங்கிருந்து தப்பியோடி விட்டனர். பின்னர் 6 பிளாஸ்டிக் கேன்களில் 300 லிட்டர் சாராயம் பாதிக்கு வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் அவற்றை பறிமுதல் செய்து கலால் துறையிடம் ஒப்படைத்தனர். போலீசார் இந்த சாராயத்தை பதுக்கி வைத்தது யார், தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு வழங்குவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டு இருந்ததா என்பது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி பாஸ்கர் தலைமையில் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கப்பட்டது. புதுச்சேரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து உப்பளம் தொகுதியில் என்ஆர் காங்கிரசார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். தொகுதி தலைவர் பாஸ்கர் தலைமையில் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட ஆட்டுப்பட்டி, ரோடியர்பேட், ரங்கநாயக்கன் தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 100க்கும் மேற்பட்ட என்ஆர் காங்கிரசார் வீடு வீடாக சென்று தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். தவறான பொருட்கள் பார்சலில் இருப்பதாக கூறி மிரட்டும் தனியார் கொரியர் சர்வீஸ் செய்பவர்களிடம் பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பல்வேறு வகைகளில் ஆன்லைன் மூலம் தினமும் லட்சக்கணக்கில் மோசடி செய்யும் சம்பவம் நடந்து வருகிறது. பெடல் கொரியர் சர்வீஸ் நிறுவனத்தை தவறான முறையில் பயன்படுத்தி இந்த கொரியர் சர்வீஸில் இருந்து பேசுவதாக கூறி பார்சல் வந்துள்ளதாக கூறுகின்றனர். அதில் தவறான பொருட்கள் இருப்பதாகவும் இது குறித்து மொபைல் போன் மூலம் போலியான சிபிஐ, ஆர்பிஐ, மும்பை போலீஸ் என மொபைல் போனில் பேசுங்கள் என கூறி மிரட்டி பணம் பறித்து வருகின்றனர். இந்த கொரியர் மூலம் போலியாக பேசுபவர்களை நம்பி பணத்தை அனுப்பி ஏமாற வேண்டாம். அப்படி பேசுபவர்கள் மொபைல் எண்ணை வாங்கி சைபர் கிரைம் போலீசாருக்கு தகவலை தெரிவிக்க வேண்டும் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கோர்க்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்கலை உடனுரை அய்யனாரப்பன் ஆலயத்தில் நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுவை மாநிலம் கோர்க்காடு கிராமத்தில் அமைந்துள்ள பூரணி பொற்கலை உடனுரை அய்யனாரப்பன் ஆலயத்தில் நேற்று மாலை திருக்கல்யாண வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தட்டு வரிசை, பூநூல் போடுதல், ஹோமம் வளர்த்தல், மாலை மாற்றுதல் என முக்கிய நிகழ்வுகள் ஆகியன நடைபெற்றன.
பின்னர் மங்கள வாத்தியம் முழங்க அய்யனார் பூரணி பொற்கலைக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. திருக்கல்யாண வைபவத்தை காண கோர்க்காடு மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் சீர்வரிசை அடங்கிய தாம்பூலம் வழங்கப்பட்டது. இரவு பூரணி பொற்கலை அய்யனாரப்பன் சிறப்பு அலங்காரத்தில் வீதி விழா நடைபெற்றது. விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். மங்களம் தொகுதி பங்கூரில் பூத் நம்பர் 5 மற்றும் 6 ஆகிய பகுதிகளில் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து பாஜகவினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வருகின்ற ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சியினர் அனைத்து தொகுதிகளிலும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூரில் பூத் நம்பர் 5 மற்றும் 6 ஆகிய பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து மங்களம் தொகுதி பொறுப்பாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் வில்லியனூர் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா தலைமையில் வாக்கு சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் பிரசாந்த், வில்லியனூர் மாவட்ட இளைஞரணி தொகுதி தலைவர் நேதாஜி, மகளிரணி மாவட்ட செயலாளர் மணிமொழி உட்பட மாநில தொகுதி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று வீடுகள் தோறும் பொதுமக்களை சந்தித்து துண்டு பிரச்சுரங்களை வழங்கி தாமர சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தனர். புதுச்சேரியில் மகாவீர் ஜெயந்தியொட்டி வரும் 21ஆம் தேதி அனைத்து இறைச்சி மீன் கடைகள் மூட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மகாவீர் ஜெயந்தி ஏப்ரல் 21இல் கொண்டாடப்படுகிறது. புதுச்சேரி நகராட்சி பகுதிகளில் அன்று முழுவதும் கால்நடை அறுவை நிலையங்கள், பல்வேறு அங்காடிகளில் அமைந்துள்ள ஆடு, மாடு, பன்றி மற்றும் கோழி இறைச்சி விற்பனை நிலையங்கள், மீன் கடைகள் ஆகியவை வரும் 21ஆம் தேதி மூடப்பட்டிருக்க வேண்டும். உத்தரவை மீறி இறைச்சி மீன் கடைகள் செயல்பட்டால் சம்பந்தப்பட்ட கடைகளின் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.